வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம அகிலா மீனாட்சி பார்வையில் பட்டுறாங்க. மீனாட்சி கிட்ட ஒரு கட்டத்தில் மனோ இங்கே யார் அப்படின்னு நம்ம அகிலா கேட்குறாங்க. என்னோட அக்காவோட புருஷன் தான் மனோ, நீங்கள் யார் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க அகிலாவோ. ஒரு கட்டத்தில் அப்பத்தாவோ நம்ம தேவியும் பயந்து போய் இது அந்த பொண்ணு மண்டபத்தில் வச்சு மனோ என் புருஷன் அப்படின்னு சொன்னவ இவ இப்போ இங்கே மீனாட்சி கண்ணில் பட்டுட்டா, மீனாட்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இனி என்னென்ன நடக்க போதோ அப்பத்தா அப்படின்னு நம்ம தேவி மண்டையை பிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம மீனாட்சி கிட்ட மனோவை தானே எதுக்காக நீங்கள் மாமாவை தேடி வந்தீங்க அப்படின்னு நம்ம மீனாட்சி கேட்க நேரம் என்னோட புருஷன் தான் அவர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தூக்கி வாரி போடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் எப்படியாவது இந்த ஆர்டரு அந்த துணி 280 எம்ப்ராய்டரி டிசைனையும் முடித்து கொடுத்துடணும். அதோடு பார்த்தோன்னா நம்ம தேனுக்கு அவ்வளோ புகழ் புகழ்வாங்க. இந்த ஆர்டருக்கு மேலே இனி அடுத்தடுத்த ஆர்டராக வரும் அப்படின்னு உள்ள வாய்ப்பு வருது. இதை பார்த்த உடனே நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. நீ பாராட்டு வாங்கிறதுக்கா நான் இந்த ஆர்டரை பிடிச்சி தந்தேன், நீ பாராட்டு வாங்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன், இந்த ஆர்டரை நீ முடிச்சே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தாவும் தேவியை பேசிக்கிறாங்க. நம்ம தேவி கேட்குறாங்க, அப்பத்தா ஆர்டரை முடிச்சு கொடுத்தா நல்லது தானே, இவன் பணம் காய்ச்சி மரங்கிடங்க இந்த வீட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பால அப்படின்னு சொல்ல நேரம் அதெல்லாம் இருக்கட்டும், இவா சேர்த்து இவளுக்கு பணத்தில் தான் நம்ம வாழணும், நான் யாரையும் நம்பி கிடையாது அப்படின்னு நம்ம அப்பத்தா அன்னபூர்ணி ஒரு அடாவடியாக ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அந்த சைடு பார்த்தோன்னா அக்கா நம்ம கரெக்டான டைமுக்கு கொடுத்து நம்ம பேரும் புகழும் உனக்கு கிடைக்கணும், தேனை எம்ப்ராய்டரி தேனு அப்படின்னு நீ புகழோடு இருக்கணும், உன்னை நம்பியும் ஒரு தொழில் இருக்குது, இதை வச்சே நீ இந்த அப்பத்தாவெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுவாக்கா அப்படின்னு நம்ம மீனாட்சி சந்தோஷப்பட்டுறாங்க. எல்லாமே முடிஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த ஆர்டரையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு எடுக்க நேரம் தான் அப்பத்தா ஒரு தில்லுமுள்ளு பண்ணி நம்ம தேனும் மீனாட்சியும் இந்த ஆர்டரை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விடவும் ஒரு பெரிய விஷயம், நம்ம அகிலா கண்மணி பாப்பாவை கூட்டிட்டு களம் இறங்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது என்ன பண்ணுமோ ஏது பண்ணணுமோ எதையாவது நம்ம பண்ணி கண்டிப்பாக மனோ ஏன் புருஷன் அப்படின்னு நிரூபிக்கணும், மனோ கூட நம்ம போயிடணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நம்ம அகிலா. நம்ம எவ்வளவோ ஜீவா சொல்லி பார்க்குறாங்க, 2 நாளில் உங்களை சந்திக்க மனோவை நான் வர வைக்க அவன் என் அண்ணன் தான் அப்படின்னு எல்லாம் சொன்னாரோ. ஆனால் நம்மளை அந்த வாக்கு எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி நம்ம எப்படியாவது பார்த்துடணும், மனோவை கையும் களவுமாக பிடிக்கணும், என் புருஷன் தான் அவன் எனக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கான், அவனை நம்ம இவருடைய தேனுக்காக எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, என் புருஷன் எனக்கு தான், இனி இவனை விட்டால் கண்மணி பாப்பாவுக்கும் எனக்கும் வாழ்க்கை கொடுக்க யாரும் வரமாட்டாங்க, அப்படி இருக்க நேரம் நம்மளுக்கு சரியான ஆள் தான் இந்த மனோ அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் நம்ம மீனாட்சி வாசல்லேருந்து எம்ப்ராய்டரை போர்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனாட்சி கிட்டேயே அகிலா கண்மணி பாப்பாவை கூட்டி கொண்டு நிப்பாட்டி கேட்குறாங்க, இது மனோ அவங்க வீடு இதுதானே அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் நீங்கள் எங்கள் மாமாவை தேடி தான் வந்திருக்கீங்க, இது அவங்க வீடு தான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்க நேரம், அது நான் தான் மனோவோட மனைவி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மீனாட்சிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க, என் புதுசாக என் அக்காவை இப்போ தான் மனோவை மாமாவை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த வீட்டில் அந்த பாண்டி மட்டும் தான் பாண்டி, அதோட இந்த ஜீவா ஃப்ராடு, இப்படி 2 ஃப்ராடுன்னு நினச்சா இப்போ அடுத்த கட்டமாக இந்த மனோ மாமாவும் ஃப்ராடா, கடவுளை இப்படி ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தலைப்பாடாக நம்ம மீனாட்சி அடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ கவலை வருது, இனி என்னடா பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சு யோசித்துக்கிட்டு இருக்க நேரம் தான் வேறு வழியே இல்லை, இப்போ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இதை தள்ளி வாங்க
பேசலாம் எதுக்கானாலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன உன் அக்கா வாழ்க்கை பறி போயிடும், நீ வந்து ஓரங்கிட்ட பார்க்குறியா? ஆனால் இங்கே யார் தடுத்தாலும் நிற்க மாட்டேன். எனக்கு நான் மனம் இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன். என் பிள்ளைக்கும் எனக்கும் அவர் தான் பாதுகாப்பு அப்படின்னு வந்து அகிலா வந்து அடாவடியே இருக்காங்க. அப்போ தான் அப்பத்தாவன் தேவியும் பார்க்குறாங்க. இது மண்டபத்தில் மனோ என் புருஷனி வரைஞ்சி கட்டி வந்தவளாச்சு, இவள் வந்திருக்கா. இப்போ இந்த மீனாட்சி கண்ணில் வர பட்டு தொலைச்சிட்டா. இப்போ என்னென்ன நடக்க போதோ கடவுளை. இந்த மனோ ஏன்டா இப்படி ஒருத்திக்கு உதவி பண்ண நீ போய் இப்படி வம்புல மாட்டி அவன் வாழ்க்கை வந்து போக போதே அப்படின்னு வந்து அப்பத்தா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்பத்தா இதை மீனாட்சியே பார்த்துக்கிட்டோம், நம்ம ஒதுங்கிக்கிடுவோம், இல்லாட்டா அந்த மனோபையை செய்த செயலுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு வந்து மீனாட்சி இதில் நம்மளையும் சேர்த்து தப்பாக இட போட்டுருவா. அதுக்காக என் பேரனை நான் விட முடியாது தேவி, நான் பார்க்க தான் போகிறேன். இந்த அகிலா இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம தேவியை வந்து அப்பத்தா கூட ஓடி வராங்க. இந்த பாரு இப்போ இதுக்காக இங்கே வந்து தொலைச்சு அப்படின்னு சொன்னார். என் பேரன் உனக்கு உதவி தான் பண்ணியிருக்கான், நீ அதுக்காக அவனுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது. இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையோட பேர் இல்லாட்டா நான் அடித்து விரட்ட வேண்டியது வரும். என்னோட உண்மையான முகம் உனக்கு பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இங்கே என்னென்னமோ நடக்குது. இந்த வீட்டில் மாமா மட்டுமாவது நல்லவங்களாக இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் மாமா கூட இப்படி மோசமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு வந்து இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டில் ஏன் இப்படி புதுசாக எல்லாருமே இப்படி ஒரு தில்லு முள்ளுவலாக பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடையே இருக்காங்கங்க நம்ம மீனாட்சி. இந்த மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், உங்கள் அக்கா எங்கே அப்படின்னு வந்து நம்ம அப்போ தான் வந்து கேட்க நேரம், அக்கா அங்கே ரூமுக்குள்ளே தான் வேறு வேலையில் இருக்கா, ஆனால் இவள் வந்து வந்தானா இங்கே இதுக்கு அகிலாவை கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன நேரம், இங்கே வாடி அப்படின்னு அகிலாவில் தர நீ நம்ம அப்பத்தா கையுங்களவுமா இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பாரு என் பேரனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் என் பையன், என் பேரே எந்த தப்பும் பண்ணலை, என் வளர்ப்பு தப்பாக அமையாது. இந்த பாரு நீ வந்து எடா கூடா பண்ணி அவனுக்கு வாழ்க்கையை பிரிச்சிடலாம், நீ மட்டும் கனவு கன்றாத. உனக்கு அவன் உதவி பண்ண வந்தா நீ அவனையே உன் புருஷன்னு சொல்லுவியா? இந்த பாரு மீனாட்சி, உன் அக்காளுக்கு நாங்கள் எந்த துரோகமும் பண்ணலை, இவ வந்து வேணுமணியே வந்து மனவை ஆட்டையை போட்டுட்டு போயிடலான்னு வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து சொன்னோன்னே நம்ம மீனாட்சிக்கு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி தூக்குறாங்க. அதோட இந்த பாருங்க, எங்கள் மாமாவுக்கு வாழ்க்கையிலையும் என் அக்கா வாழ்க்கையிலையும் இடையில யார் வந்தாலும் நான் விட போகிறதில்ல, ஒழுங்கு மரியாதையிட இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி அப்பத்தாவு கூட சேர்ந்து எதிர்க்க தொடங்கிட்டாவ. நம்ம தேன்மொழி வாழ்க்கையை காப்பாற்றணும்னா 2 பேரும் சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அகிலாவை ஓட தெரிக்க விடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜீவா பரவாயில்லையே, அப்பத்தாவும் மீனாட்சி காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது, 2 பேருமே ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க. தேவி பார்த்துட்டு கேட்காங்க, என்ன அப்போ தான் நீங்கள் மீனாட்சி பக்கம் போனது பார்த்துட்டு இருக்குது. ஆமாம், நம்ம வீட்டு பையன் மனோவை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? மனோ எந்த தப்பும் பண்ணலை, இதில் போனால் இவளுக்கு உதவி தான் செய்திருக்கான், அதுக்காக இந்த வாழ்க்கையில் பங்கு போட வருவாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறேன். இந்த தேனை விட இந்த அகிலா இங்கே வந்திருக்காள, அவளை பார்த்தாலே தெரியுது, இவள் இந்த வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான், அதோட நம்ம ஓரங்கட்டி இப்போவுமே தள்ளிடணும் இதெல்லாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க.